ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி ரா10. ஆராத அருளமுதம் பொதிந்த கோவில், அம்புய தோணையோதி மன்னர் கழித்த கோயில், தோலாத தனி வீரன் தொழுத கோயில், துணையான வீடனர்க்கு துணையாம் கோவில், சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில், செழுமறையின் முதலெழுத்து சேர்ந்த கோயில், தீராத வினை அனைத்தும் தீர்க்கும் கோயில், திருவரங்கமென திகழும் கோயில்தானே. திருவரங்கம் திருக்கோவிலினுடைய திருவிழாக்கள் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு திருவிழா நடைபெறும். அந்த ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒவ்வொரு நாள் மிக முக்கியமான ஒன்று. பெருமாளுடைய வாகனம், அவர் செல்லக்கூடிய வீதி, அவருடைய அலங்காரங்கள், அதற்கு முன்பு இசைக்கக்கூடிய பாடல்கள், அவ்வப்பொழுது அவருக்கு முன்னும் பின்னும் செல்லக்கூடிய அடியார் கூட்டம், இவை ஒவ்வொன்றுமே குறிப்பிடத்தகுந்த ஒன்று. அந்த விதத்தில் இந்த வைகுண்ட ஏகாதசி பெருநாளில், வைகுண்ட ஏகாதசியிலிருந்து 8ஆம் நாளில், 8ஆம் நாள் வெட்டும் குதிரை என்று ஒரு வழக்கம் உண்டு நம்மிடத்தில். அந்த 8ஆம் நாளில் வேடு என்ற உற்சவம் மிகச்சிறப்பாக நடைபெறும். பெருமாள் மணல்வெளியிலே எழுந்தருளியிருப்பார். அந்த மணல்வெளியிலே இந்த வேடுபரி உற்சவமானது சிறப்பாக நடைபெறும். பாசுரங்களை பற்றி நன்கு அறிந்தவர்கள், ஆழ்வார் பெருமக்களுடைய வரலாற்றை அறிந்தவர்களுக்கு திருமங்கை ஆழ்வாரினுடைய வரலாறு ஒரு தனித்த சிறப்பு வாய்ந்த ஒன்று. திருமங்கை ஆழ்வார் தொடக்கத்திலே ஒரு சாதாரண அடியாராக இருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டு, அந்த பெண் இட்ட கட்டளையின் அடிப்படையிலே ஒவ்வொரு நாளும் 1000 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு உணவு படைக்க வேண்டும் என்று அந்த பெண் விதித்தாள். அப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு வருடத்திற்கு 1000 வைணவர்களுக்கு உணவு படைத்தால் உங்களை நான் மணந்து கொள்வேன் என்று அந்த பெண் சொன்னாள். அதற்கு ஏற்ப அந்த பெண்ணை மணந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திற்காக 1000 பேருக்கு உணவு படைத்தல் என்று தன்னுடைய வழக்கத்தை தொடங்கியவர் நாள் செல்ல 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 பொருளையெல்லாம் இழந்தார். அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனாலும் தான் மேற்கொண்ட விரதத்தை அவர் நிறுத்தக்கூடாது என்று முடிவெடுத்தார். தொடக்கத்தில் அந்த பெண்ணை மணந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உணவு படைக்க தொடங்கியவர் நாள் செல்ல 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 அடியார்கள் மேல் பக்தியாக மாறியது, அரங்கன் மேல் பக்தியாக மாறியது. இனி வைராகியத்தின் உச்சத்திற்கு சென்றார். என்ன நிகழ்ந்தாலும் அடியாருக்கு உணவு வழங்குவதை எக்காரணத்தை கொண்டும் நிறுத்தக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தார். ஆனால் கையில் இருந்த பொருளெல்லாம் இழந்து போனார். அவர் செய்ய வேண்டிய கடமை பாக்கி இருந்தது. ஓராண்டு முடியவில்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆகவே வருகிறவர்கள் போகிறவர்கள் செல்வந்தர்கள் அவர்களிடத்தில் இருக்கிற பொருளை எல்லாம் களவாடக்கூடிய நிலைமைக்கு மாறினார். திருடனாக போனார். நீலன் என்ற பெயரோடு வந்தவர் தன் பெயர் மாற்றம் பெற்றார். திருடன் என்ற பெயரை ஏற்றார். எல்லா பொருளையும் திருடத் தொடங்கினார். அந்த பொருளை கொண்டு அடியார்களுக்கு அமுது செய்வித்தார். ஆனால் ஆண்டவன் இதை பார்த்து கொண்டிருப்பாரா? இவரை மாற்ற வேண்டுமே, தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாச்சியாரும் அவருமாக சாதாரண செல்வந்தரை போல தங்களை மாற்றிக்கொண்டு வந்து நிற்கிறார். காட்டுப்பாதை, யாரும் இல்லை. கணவந்தர்களாக செல்வந்தர்களாக இருக்கிற தம்பதியரை பார்த்தவுடன் நீலனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கலியன் என்ற இயற்பெயரை கொண்டவர் பார்த்தார். இன்றைக்கு நல்ல வருமடி நமக்கு என்று ஓடிச் சென்று அவர்களிடத்தில் இருந்த பொருளையெல்லாம் களவாடினார். அவரிடத்தில் ஒரு வேண்டுகோளையும் வைத்தார். உங்களிடத்தில் இருக்கிற பொருளையெல்லாம் கொடுங்கள் என்று கேட்டார். அவரும் எல்லா பொருளையும் கொடுத்தார்கள். ஆனால் கடைசி வரை அவர் காலிலே அணிந்திருந்த மிஞ்சி என்று சொல்லக்கூடிய நம்பெருமாளுடைய அந்த ஆபரணத்தை மட்டும் இவரால் எடுக்க முடியவில்லை. வேறு வழியில்லாமல் தலை குனிந்து கீழே அவர் பாதத்தை தொட்டு வணங்கி அந்த ஆபரணத்தை எடுக்க முயற்சி செய்தார். இறைவனுடைய பேரருள், அவனுடைய திருவடி தாமரை, ஞானாதியார்களுக்கு கிடைக்காத தாமரை பாதம், கர்மவாதிகளுக்கு கிடைக்காத தாமரை பாதம், அன்பு நெறிப்பட்ட அந்த கலியனுக்கு வாய்த்தது, அருள் கிடைத்தது. இந்த வரலாற்று நிகழ்வைத்தான் வேடுபரி உற்சவமாக இன்றைக்கும் அழகான ஒரு அற்புதமான வீதி நாடக இயக்கத்தை போல சிறப்பாக இந்த திருக்கோவில் வளாகத்தில் இந்த வைகுண்ட ஏகாதசி பெருநாளினுடைய 8ஆம் திருநாளில் மணல்வெளியிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த கோவில்கள்
சொல்லி கொண்டாடலாம், கோவிந்தன் பெயரை சொல்லி கொண்டாடலாம், ஆனந்தமாய் வாழலாம், நாம் ஆனந்தமாய் வாழலாம், நாம் ஆனந்தமாய் வாழலாம். நாராயண நாராயண ஜெய ஜெய நாராயண நாராயண ஜெய ஜெய நாராயண நாராயண ஜெய ஜெய நாராயண நாராயண ஜெய ஜெய நாராயண நாராயண ஜெய ஜெய. எம்பெருமானை எழுந்தருளச் செய்து அவரிடத்தில் திருடுவதற்காக திருமங்கை ஆழ்வாரைப் போல அந்த பரம்பரையிலே வந்த சிறுவர் பெருமக்கள் தொடர்ந்து சென்று திருடிக் கொண்டு வந்த பொருள்களை எல்லாம் பெருமாள் தேடிக்கொண்டு வருவது போல, வெள்ளித்திருமுத்தம் திருடனை காணோம் என்று துரத்தி கொண்டு வருவதைப் போல, பிறகு அந்த பொருள்களை எல்லாம் மீட்டுச் செல்வதைப் போல எம்பெருமானை முற்றமுழுதாக உணர்ந்து கொண்ட திருமங்கை ஆழ்வார் தன் நிலை மறந்து கலியன் பெருமாளை சுற்றி வந்து ஆழ்வார் என்ற பெருமையை பெற்றதையெல்லாம் நாடகமாக நடித்து காட்டக்கூடிய பாங்கை இந்த வைகுண்ட ஏகாதசி பெருநாளினுடைய 8ஆம் திருநாளில் வேடுவரி உற்சவமாக இன்றைக்கும் மிகச்சிறப்பாக திருக்கோவிலிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வாய்ப்பிருக்கிறவர்கள் அவசியம் இந்த திருநாளை கண்டுகளிக்க வேண்டும். ஆகவே வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவுக்கு நான் சொர்க்கவாசல் மிதிப்புக்கு செல்ல இருக்கிறேன் என்று ஒரு நாளைக்கு திட்டமிட்டு கொண்டு வராதீர்கள். ஏறத்தாழ 1 மாத காலம் அரங்கனுடைய அந்த நிழலில் தங்கினால்தான் அவனுடைய திருநாளை கண்டு களித்து அவன் பேரருளை பெற முடியும். ஏழுமலை இறைவா, என்னை வாழ வைத்த தலைவா, ஏழுமலை இறைவா, என்னை வாழ வைத்த தலைவா, உன் காலடியில் விழுவதற்கு விரதம் இருந்து வரவா, உனது பெயரை உச்சரித்தால் யாரும் உடலும் உயிரும் சக்கரையாய் மாறும், உன் சன்னதிக்கு வந்துவிட்டால் போதும் சத்தியமாய் செய்த பாவம் தீரும், நெத்தியில இட்டு கொண்டால் நாமம் நிச்சயமாய் வந்து சேரும் லாபம், பக்தியோடு ஏற்றி வைத்தால் தீபம், பக்தியோடு ஏற்றி வைத்தால் தீபம், என் பரம்பரைக்கே முக்தி வந்து சேரும், என் பரம்பரைக்கே முக்தி வந்து சேரும். ஏழுமலை இறைவா, என்னை வாழ வைத்த தலைவா, ஏழுமலை இறைவா, என்னை வாழ வைத்த தலைவா. வரம் ஒன்று தர வேண்டும் எனக்கு, நான் தினந்தோறும் பணி செய்ய வர வேண்டும் உனக்கு, வரம் ஒன்று தர வேண்டும் எனக்கு, நான் தினந்தோறும் பணி செய்ய வர வேண்டும் உனக்கு, நீ சூடும் மாலைக்கு பூவாக வேண்டும், உன் அபிஷேக தேனாக நான் மாற வேண்டும், நீ சூடும் மாலைக்கு பூவாக வேண்டும், உன் அபிஷேக தேனாக நான் மாற வேண்டும், உன் கோயில் வாசல் படியாக வேண்டும், உன் கோயில் வாசல் படியாக வேண்டும், பக்தர்கள் படியேறி படியேறி நான் தேய வேண்டும். கோவிந்தா கோவிந்தா கோவிந்த ஹரே, கோவிந்தா கோவிந்தா கோவிந்த ஹரே, கோவிந்தா கோவிந்தா கோவிந்த ஹரே, கோவிந்தா கோவிந்தா கோவிந்த ஹரே. ஏழுமலை இறைவா, என்னை வாழ வைத்த தலைவா, ஏழுமலை இறைவா, என்னை வாழ வைத்த தலைவா. நீ உட்காரும் ஊஞ்சல்
ஊஞ்சலாய் நான் வாழ வேண்டும். நாள்தோறும் நீ வந்து அதில் ஆட வேண்டும். நீ உட்காரும் ஊஞ்சலாய் நான் வாழ வேண்டும். நாள்தோறும் நீ வந்து அதில் ஆட வேண்டும். உன் குளத்துக்கு நான் கரைந்து நீராக வேண்டும். அதில் வருவோர்கள் எல்லோரும் நீராட வேண்டும். உன் குளத்துக்கு நான் கரைந்து நீராக வேண்டும். அதில் வருவோர்கள் எல்லோரும் நீராட வேண்டும். திருமாலின் சங்காய் அவன் கை சேர வேண்டும். என் திருமாலின் சங்காய் அவன் கை சேர வேண்டும். அதன் நாதம் கேட்டு நான் உயிர் வாழ வேண்டும். கோவிந்தா கோவிந்தா கோவிந்த ஹரே கோவிந்தா கோவிந்தா கோவிந்த ஹரே கோவிந்தா கோவிந்தா கோவிந்த ஹரே கோவிந்தா கோவிந்தா கோவிந்த ஹரே. ஏழுமலை இறைவா என்னை வாழ வைத்த தலைவா. ஏழுமலை இறைவா என்னை வாழ வைத்த தலைவா. உன் காலடியில் விழுவதற்கு விரதம் இருந்து வரவா. உனது பெயரை உச்சரித்தால் யாரும் உடலும் உயிரும் சக்கரையாய் மாறும். உன் சன்னதிக்கு வந்துவிட்டால் போதும், சத்தியமாய் செய்த பாவம் தீரும். நெத்தியில இட்டு கொண்டால் நாமம் நிச்சயமாய் வந்து சேரும் லாபம். பக்தியோடு ஏற்றி வைத்தால் தீபம், பக்தியோடு ஏற்றி வைத்தால் தீபம். என் பரம்பரைக்கே முக்தி வந்து சேரும். என் பரம்பரைக்கே முக்தி வந்து சேரும். ஏழுமலை இறைவா என்னை வாழ வைத்த தலைவா. ஏழுமலை இறைவா என்னை வாழ வைத்த தலைவா.